அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். சென்னை ஜோன்ல இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் 25 காலேஜஸ்க்கான அக்யூரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்க போறோம். இது காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கு அவங்க எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணும்போது சென்னை ரீஜன்ல இருக்க காலேஜஸ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கூட வாங்குறாங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸ் கம்பல்சரியா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலது எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கூட காலேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல டீடைல்டா எல்லா விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சொல்ல போனோம்னா உங்களுக்கு 55,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஆரம்பிச்சு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குற காலேஜஸ் சென்னையில இருக்கு. தெளிவா ஒவ்வொன்றை பத்தி டீடைலா பார்த்தலாம். மிக முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, நீங்க சென்னை ஜோன்ல காலேஜ் சூஸ் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் கிட்ட விசாரிக்கும் போது காலேஜோட ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்குங்கிற ஒரு ரீசனுக்காகவே சென்னை ஜோன்ல டயர் 2 டயர் 3 காலேஜ் சூஸ் பண்ணிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதர் ரீஜனை ப்ரிஃபர் பண்ணி கூட மாறி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சோகமான ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 60,000 75,000 தான் டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. புக் ஃபீஸ், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீஸ், அதர் ஃபீஸ், டெபாசிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணும்போது கவர்மெண்ட் கோட்டா காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே கிட்டத்தட்ட 1,60,000 1,70,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ பின்வருமாறு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? முக்கியமான விஷயம், நான் இப்ப சொல்ற ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு மட்டுமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகும். மற்ற எல்லா பிரைவேட் காலேஜஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்றது நார்மலான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். உங்களோடது முதல் பட்டதாரி மாணவனாக இருக்கும் பட்சத்தில் 55,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஃபீஸ்ல இருந்து கம்மியாகும். நான் சொல்ற ஃபீஸ்ல இருந்து ஒரு 25,000 மைனஸ் ஆகும். ஒருவேளை நீங்க எடுக்கிற கோர்ஸ் வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கியிருந்த கோர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து 27,500 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து குறையும். ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்க வந்து SC, SCA, ST மாணவனாக இருந்தால் ஒரு 55,000 ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு ஏடாயிருக்கும். அதை எடுத்து கூட நீங்க ஃபீஸா கட்டிக்கலாம். அது ஒரு சில காலேஜில் அலோவும் பண்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 55,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸா நீங்க பே பண்ண வேண்டியதா வரும். செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து குறைஞ்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 10,000 காஸ்ட் அண்ட் டெபாசிட், அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டுவீங்க. ஒருவேளை நீங்க எய்டட் ப்ரோக்ராம் எடுக்கும் பட்சத்தில் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கும்போது 45,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நீங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்தில் எய்டட் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸா பே பண்ணுவீங்க. செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராமா இருக்கும் பட்சத்தில் 28,000 வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 55,000 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்க ஹாஸ்டல் ஃபீஸா மெஸ்ஸோட இன்க்ளூட் பண்ணி பே பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் இயர் போகும்போது உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் இனிமே கம்மியாகும். 40,000 ரூபாய் கட்டிங்கன்னா போதும். இதுதான் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு CEG கேம்பஸ், MIT அண்ட் AC டெக் இந்த மூணுக்குமே வந்து சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபீஸ் வந்து முன்ன பின்ன ஒரு 5,000 10,000 குறையறக்க வாய்ப்பு இருக்கோ தவிர இதை விட ஜாஸ்தி வரவே வராது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ CEG கேம்பஸ், MIT அண்ட் AC டெக் மூணுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் நான் சொன்ன ரேஞ்சில் தான் வரும். அதுக்கு அடுத்து கிட்டமா செகண்டா நம்ம பார்க்கிறது SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் டே ஸ்காலரா இருக்கீங்க, உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியோட வேணுங்கிற பட்சத்தில் 2,02,500 ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கான ஃபீஸா வருது. இதே ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 2,37,000 வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸா வரும். காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ரெண்டு இன்க்ளூடட். ஒருவேளை நீங்க ஹாஸ்டல் எடுக்கும் பட்சத்தில் 2,37,000 கட்டினது போக மெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு மாசம் 3,300 ரூபாய் GST-யோட நீங்க பே பண்ணும். நீங்க வந்து பிரீமியம் மெஸ் எடுத்துக்கிறீங்க, அதாவது மெஸ்லயே வந்து வெரைட்டியான ஃபுட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் ஜாஸ்தி ஃபீஸ் 6,600 ரூபாய் வந்து GST-யோட நீங்க பே பண்ற மாதிரி வரும். இது SSN காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT சென்னை பொறுத்த வரைக்கும் டே ஸ்காலரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல காலேஜ் ஃபீஸ், பஸ் ஃபீஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி வரும்போது 1,70,000 மட்டுமே வாங்குறாங்க. அதே சமயம் ஹாஸ்டலோட உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஹாஸ்டல், காலேஜ் ஃபீஸ், அதர் ஃபீஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி 2,40,000 மட்டுமே வாங்குறாங்க. இதுதான் அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்குற கேம்பஸ் தான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து 2,50,000 ரூபாய் வரைக்கும் வருது. ஸோ வந்து உங்களுக்கு டே ஸ்காலர் இருக்கும் பட்சத்தில் ஒரு 25,000 ரூபாய் நான் சொல்ற ஃபீஸை விட கம்மியா வரும். அதாவது 2,50,000 ரூபாய் வருது இல்லையா? டே ஸ்காலரா இருக்கீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் குறைஞ்சு வந்து 2,25,000 ரூபாய் வந்து டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். இது வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுல வந்து காலேஜ் ஃபீஸ் 1,30, ஹாஸ்டல் ஃபீஸ் 1,20. இதுதான் வந்து ஸ்பிளிட் அப் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கிறது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,50,000, ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 80,000 வாங்குறாங்க. இது கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். லட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது ராஜலட்சுமியோட செகண்ட் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 1,50,000 ஃபார் காலேஜ் ஃபீஸ் அண்ட் 80,000 ஃபார் ஹாஸ்டல் ஃபீஸ், 2,30,000
30,000 வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இதுவே நீங்க வந்து பஸ் எடுத்துக்கிறீங்கன்னா 1,90,000 வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா சாய்ராம் இன்ஜினியரிங் கேம்பஸ், சாய்ராம் இன்ஜினியரிங் அண்ட் சாய்ராம் இன்ஸ்டியூட் ரெண்டுக்குமே சேம் ஃபீஸ் தான் வாங்குறாங்க. 1,10,000 காலேஜ் ஃபீஸும் 1,10,000 ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்தீங்கன்னா 220 வந்து கவர்மெண்ட் கோட்டா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்குறாங்க. இதே நீங்க வந்து பஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல டே ஸ்காலரா இருக்கீங்கன்னா 1,70,000 வரைக்கும் வாங்குறாங்க. இனிமே உங்களோட பஸ் ரூட்டை பொறுத்து முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது செக் பண்ணிக்கோங்க காலேஜ்ல. அதுக்கு அடுத்த கட்டமா SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் சொல்ல போனோம்னா 1,30,000 காலேஜ் ஃபீஸும், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,50,000 to 1,60,000 வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டும் சேர்த்துனீங்கன்னா 2.5 lakhs to 2.8 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு அடுத்த கட்டமா RMK குரூப்ஸ் பொறுத்த வரைக்கும் RMK இன்ஜினியரிங், RMD இன்ஜினியரிங், RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மூணு காலேஜுக்கும் சேம் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முன்ன பின்ன வரதுக்கான 10,000 15,000 குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மூணுக்குமே அரௌண்ட் காலேஜ் பிளஸ் ஹாஸ்டல் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 1,75,000 வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நீங்க வந்து பஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து 15,000 வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐ மீன் 15 to 20 வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்து பஸ் எடுக்கிறீங்கன்னா 150 வரைக்கும் வரும், ஹாஸ்டல் எடுக்கிறீங்கன்னா 175 வரைக்கும் வரும். சோ இதான் RMK குரூப்ஸோட ஒட்டுமொத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்து கிட்டமா லோயாலா ஐகேம்ப் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் 96,000 ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க. காலேஜ் ஃபீஸ் சொல்ல போனோம்னா 1,20,000 to 1,30,000 வரைக்கும் எல்லாமே இன்க்ளூடட். டியூஷன் ஃபீஸ், பிளேஸ்மெண்ட், புக் ஃபீஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு 1,30,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ 1,30,000 பிளஸ் 96,000 ரெண்டும் சேர்த்துனா ஆல்மோஸ்ட் 2.3 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்டலோட இன்க்ளூடட் வருதுங்க. நம்ம பார்க்கறது சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூட், அட் த சேம் டைம் உங்களுக்கு JPR காலேஜ். இந்த மூணு கேம்பஸுமே இன்க்ளூட் பண்ணி சொல்லணும்னா உங்களுக்கு காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்துனா 2,86,000 வரைக்கும் உங்களுக்கு சென்ட் ஜோசப்ல வாங்குறாங்க. சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட்டா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு 10,000 வரைக்கும் கம்மியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. JPR கேம்பஸ் சொல்ல போனோம்னா அதுல இன்னுமே உங்களுக்கு ஒரு 20,000 வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. சோ 2.5 to 2.85 வரைக்கும் இந்த மூணு காலேஜஸ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வர வாய்ப்பு இருக்கு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தயவு செஞ்சு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அது ஆப்ஷன்ல வைக்கலாமான்னு முடிவு பண்ணுங்க. அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கிறது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் கீழே வர ஒரு காலேஜ்னு சொல்லலாம். இதுவுமே ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா 30,000 இருந்து 45,000 வரைக்கும் காலேஜ் ஃபீஸும், மெஸ் இன்க்ளூட் பண்ணி ஹாஸ்டல் ஃபீஸும் சொல்ல போனோம்னா ஒரு 60 to 70,000 வரைக்கும் உங்களுக்கு டெபாசிட்லாம் பண்ணி மாசம் மாசம் மெஸ் பில் கட்டுறதோட சேர்த்து வருது. ஆல்மோஸ்ட் இந்த இன்ஸ்டிடியூஷனும் உங்களுக்கு 90,000 to 1 lakh வரைக்கும் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி வரும். இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி இருக்கிற ஒரு காலேஜுங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். பட் எங்கேயுமே உங்களுக்கு 90,000 வரைக்கும் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி வரும். சரிங்களா? இந்த பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு புக் ஃபீஸ் அண்ட் காலேஜ் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 1,65,000 ரூபாய் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 95,000 வாங்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்த கட்டமா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க எய்ம் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கான காலேஜ் ஃபீஸ் வந்து 1.25 lakhs வரைக்கும் காலேஜ் டியூஷன் ஃபீஸ் மட்டுமே வாங்குறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா ஹாஸ்டல் ஃபீஸ் சொல்ல போனோம்னா உங்களுக்கு 4 பேர் தங்குற ரூமா இருக்கும் பட்சத்துல 75 to 80,000 வித் ஃபுட்டோடவும், சிங்கிள் ரூம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 1,06,000 வரைக்கும் வாங்குறாங்க. சோ இதுதான் வந்து உங்களுக்கான சவிதாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்து கிட்டமா SRM வள்ளியம்மை காலேஜ் பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஃபீஸ் 92,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,30,000 வாங்குறாங்க. சோ ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 2,20,000 வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது SRM வள்ளியம்மை காலேஜ் பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்து கிட்டமா வேலம்மாள் இன்ஜினியரிங் அண்ட் வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 1 lakh காலேஜ் ஃபீஸும் 1.15 வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் வாங்குறாங்க. 2.15 வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்ச ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கு வேலம்மாள் இன்ஜினியரிங் அண்ட் வேலம்மாள் இன்ஸ்டிடியூட். அதுக்கு அடுத்த கட்டமா வேல்டெக் ஹைடெக் அண்ட் வேல்டெக் மல்டிடெக் ரெண்டுக்குமே சேம் ஃபீஸ் தான் வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து 75 to 90,000 காலேஜ் ஃபீஸும் 90,000 வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸும் வாங்குறாங்க. சோ இது வந்து வேல்டெக் மல்டிடெக் அண்ட் வேல்டெக் ஹைடெக் ரெண்டுக்குமே. அதுக்கு அடுத்ததா கிட்டமா KCK காலேஜ் பொறுத்த வரைக்கும் 1,10,000 காலேஜ் ஃபீஸ் ஆகும், 95,000 ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கு அடுத்த SA இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 1 lakh காலேஜ் ஃபீஸும் 90,000 ஹாஸ்டல் ஃபீஸும் வாங்குறாங்க. சோ இது வந்து நார்மலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு வர ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா பார்க்கப்படுது. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 to 1 lakh வரைக்கும் காலேஜ் ஃபீஸ் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் சொல்ல போனோம்னா 95,000 வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க. சோ ஆல்மோஸ்ட் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.65 to 1.95 வரைக்கும் ஜெருசலம் காலேஜ்ல வித் ஹாஸ்டலோட வருது. சோ गाइस இப்போ சென்னை ஜோன்ல இருக்க ஆல்மோஸ்ட் 25க்கும் மேல கிட்டத்தட்ட ஒரு 30 காலேஜ் பக்கம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத சொல்லிருக்கோம். இந்த 30 காலேஜ்ல எந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குவாங்க ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்.
எவ்வளவு ஃபீஸ் நீங்க இமிடியேட்டா ரெடி பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி நான் இப்ப சொல்லிடுறேன். கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாளுக்குள்ள காலேஜ்ல ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ஃபீஸும் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த டைம்ல நீங்க மினிமமா 2 lakhs வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்க இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கறனால மேக்ஸிமம் நீங்க காலேஜ் சேர போகும்போதே ஹாஸ்டலுக்கும் பணம் கட்டினா தான் ஹாஸ்டல் ரூம் கொடுப்பாங்க. இல்லனா ஹாஸ்டல் ரூம் இருக்காது, தீந்து போக கூட சான்சஸ் இருக்கு. சோ தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சென்னை ஜோன் பாக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 lakh ரெடி பண்ணிக்கோங்க. 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சேஃப் ஜோன். இந்த மாதிரி இருந்தா தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்து காலேஜ் சூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கூட தயவு செஞ்சு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சேஃப் ஜோன். நீங்க எடுக்கிற சீட் உங்களுக்கு கட்டாயமா நிக்கும் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க. சென்னை ஜோன்ல காலேஜ் சேரணும்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லாருமே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். கோயம்புத்தூர் ஜோனை விட சென்னை ஜோன்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, அந்த ரீசனா கூட இருக்கலாம். எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.